ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம் இந்த வில்ல பார்க்க போகிறது 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்னட திரைப்படம் தான் கோடை முருகா. இந்த படத்தோட தமிழ் டப்போஷன் வந்து இப்போ 10 கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த கொடை முருகா படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு சுப்பிரமணிய பிரசாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அறிமுக டைரக்டர். ஸோ இவர் வந்து படத்துக்குள்ள வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு கதை வச்சிருக்காரு. அந்த கதையை வச்சு எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் கதை சொன்னாலும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற தான் நினைக்கிறாங்க. மேலும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. இந்த மாதிரியான சமயத்துல தான் வந்து முனியப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ்மேன் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன், ஆனா என்னோட தம்பியை வச்சு நீங்க படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட தம்பியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அவர் பேர் தான் கொடமுருகா. இங்க என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, இந்த கொடமுருகா பார்க்கறதுக்கு நம்ம மொட்டை ராஜேந்திரன் மாதிரி இருப்பாருங்க. ஸோ ரொம்ப அங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஆளு. ஸோ இவரை வச்சு வந்து படம் எடுக்க போறோம், இவர் தான் கதாநாயகன் சொன்னனால மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூஸுமே நடிக்கிறதுக்கு முதல்ல வரமாட்டேங்கிறாங்க. அப்படியும் அதெல்லாம் சமாளிச்சு படமும் எடுக்கும்போது படம் பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி எடுத்து முடிச்சாரு? ஸோ எடுத்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு காமெடி த்ரில்லர் மூவியா எடுத்துருக்காங்க. ஸோ இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்களை காமிச்சிருந்தாலும் எந்த ஒரு சீனுமே எஃபெக்டிவா இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துலேருந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டேரக்டர் நினச்சா யாருனாலும் கதாநாயகன் தான். ஸோ அந்த கதாநாயகனை வச்சு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அந்த படம் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இந்த படம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. பட் அந்த படத்துக்கு அந்த மெசேஜுக்கு வேல்யூபிளான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாமே காமெடியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிரிஞ்சாக தான் பண்ணியிருக்கிறாங்க. காமெடி ஆன் அண்ட் ஆஃபாக ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கூட ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமெடி எந்த இடத்துலையுமே மேஜராக ஒர்க் அவுட் ஆகல. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அண்ட் படத்தில் நடித்த எல்லாரும் ஒரு டீசெண்டான இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. படத்தில் கொஞ்சம் சாங்ஸை கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த சாங்ஸுமே அவரோட ஐடியாலஜி தான் நினைக்கிறேன். பட் அந்த சாங்ஸில் வரக்கூடிய விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசியம்ஸ், சாங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சீனும் கிடையாது. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. முடிஞ்சா உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க.